தென்காசியில் வந்து திமுகவினர் சீமான் அவர்கள் உருவம் திராவிட கட்சிகளுக்கு தெரிஞ்ச ஒரே மாடல் அதுதான். அவங்க எதுனாலும் சாலை மறியல் பண்ணுறது, இல்லை உருவ பொம்மை எரிக்கிறது, இதை தான் பண்ணுவாங்க. இது எதுக்காக எரிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஏதோ செய்யணும், அவங்க கட்சியை வந்து திருப்திப்படுத்தணுன்ற மாதிரி தான் வந்து அவங்க பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணாங்க, எதுக்காக சீமானோட உருவ பொம்மையை எரிச்சிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது அந்த குரூப்பில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியாது. சீமான் வந்து பேசிட்டாரு, சீமான் வந்து கலைஞரை கொச்சப்படுத்திட்டாரு, அந்த மாதிரி பேசுவாங்க. இதே 2009 பார்த்தீங்கன்னா சீமான் வந்து திமுக கட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்தினாரு அப்படின்ற பதிவை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இன்னைக்கு 2024 சீமானை எதிர்த்து திமுகவினர் போராட்டம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சீமான்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்ட திமுகவினர், திராவிட கட்சிகள் இன்னைக்கு சீமான் மட்டும்தான் ஒரு ஆளாக தெரிகிறாரு. ஏன்னா எல்லா அநீதிகளையும், எல்லாருக்கும் எதிரான சட்ட சிக்கலையும் போராடி ஒரு எதிர்கருத்தை தெரிவிக்கிற முதல் ஆள் தமிழ்நாட்டில் சீமான் மட்டும்தான். அதனால தான் எல்லாருக்கும் வயிறு எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா உருவ பொம்மையை எரிக்கிறாங்க. எதுக்காக எரிக்கிறாங்கன்னு நிச்சயமாக அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்களோட வரலாறு அப்படி. அவங்களுக்கு வந்து எதிர்ப்பை தெரிவிக்கணும்னா உருவ பொம்மையை எரிச்சா என்ன ஆக போகுது? எதுக்காக எரிக்கிறாரு? ஏன் சீமான் பேசினார்? சீமான் எத்தனை முறை கூப்பிடுறாரு, நீங்கள் வாங்க விவாதத்துக்கு வாங்க, வந்து பேசுங்க, எதுக்காக நீங்கள் வந்து இந்த பாட்டை பாடினீங்க அப்படின்னு கேளுங்க. 2009 அதிமுக கட்சியில் அதிமுக பொதுக்கூட்டமோ எந்த ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அதிமுக கூட்டத்திலையும் பாடப்படும், ஒளிபெருக்கப்படும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த பாடல். ஆனால் எந்த ஒரு நிகழ்வையும் எந்த ஒரு போராட்டத்தையும் நாம் தமிழர் கட்சி பண்ணும்போது மட்டும்தான் உலக அளவில் எதிரொலிக்குது. இது வந்து இன்றைக்கி லண்டனில் கேட்டுட்டு இருக்காங்க இந்த பாட்டை. நீங்கள் வந்து இங்கே சாதாரண ஒரு சாட்டை முருகன் பேசினதுக்காக கைது, பேசுனா கைது, பாட்டு பாடுனா கைது. அப்போ நாங்கள் என்ன தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட எழுது. ஒரு தம்பி போட்டிருந்தான் மீம்ஸு கூட, கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்கள கைது பண்ண சொன்னால் சாட்டையே கைது பண்ணுறியே குமார், இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அவங்க திமுகவினர் அண்ணன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்கிறார், நாங்கள் எதிர்க்கிறது திராவிட கட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்களை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், திராவிட திமுகவில் இருக்கிற உறுப்பினர்களை எதிர்க்கலை நாங்கள். ஏன்னா எல்லா உறுப்பினர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே எங்களோட அண்ணன் தம்பி அப்படின்னு பேசுகிறாரு அண்ணன். இப்போ நாங்கள் என்னோட அண்ணன் தம்பி மேலே கோவப்பட்டு என்ன ஆக போகுது? இந்த உணர்வு உங்களுக்கு இருந்திருந்தா நீங்கள் அந்த உருவ பொம்மையை எரிச்சிருக்க மாட்டீங்க. இதுதான் எங்களோட கருத்து. அதை பற்றி என்ன கருத்து? அவர் பேசுகிற அரசியல் முன்வைக்கிறாரு, நிறைய கருத்தில் முன்வைக்கிறாரு, அதுக்கான பதில் கிடையாது. அவர் உருவபொம்மை எரிச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்கள்ட்ட பதில் கிடையாது. இந்த உருவபொம்மை எரிக்கிறது, இப்போது நிறைய பேர் வந்து தண்ணி அடித்து நிறைய பேர் செத்தாங்க சாராயம் குடிச்சிட்டு, அதுக்கான பதில் கிடையாது. இப்போ ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தாங்க, அதுக்கான பதில் கிடையாது. இவங்க உருவபொம்மை எரிச்சால் என்ன நடக்க போகுது? நேற்று வரைக்கும் சீமான்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு பேசியிருந்தானுங்க. இன்றைக்கி பாருங்கள், அவர் உருவபொம்மை எரிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. வேறு வழி இல்லை அவங்களுக்கு. சீமானை எதிர்த்தாதான் அரசியல் பண்ண முடிய சூழ்நிலை அவங்க நிற்கிறாங்க. சீமானை எதிர்க்காமல் திமுகவில் அரசியல் பண்ண முடியாது. இப்போ ஏடிஎம்கே கூட பாருங்கள், கூட்டணி கலைக்கிறாங்க. ஏன்னா சீமானை தவிர்க்க முடியாத சூழ்நிலை 2 திராவிட கட்சிகளும் இப்போது நிற்கிது, கேள்வியுற நிற்கிது. அதனால் வருங்காலத்தில் 2026 சீமான் அவர்கள் தலைமையில் கண்டிப்பாக வந்து இந்த தமிழ்நாடு நல்லபடியாக நடக்கும். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஐயா, திமுக காரங்களுக்கு உருவப்பொம்மை எரிக்க தவிர வேறு எதுவும் தெரியாது ஐயா. 1967 மதுவிலக்கு குழுவை கொண்டு வந்து இந்த நாடை குடியார நாடாக்கி சுடுகாடாக்கியது முதல் ஆள் கருணாநிதி. அவருக்கு ஒரு உருவப்பொம்மையை தான் நாங்கள் எரிஞ்சிருக்கணும். ஆனால் நாங்கள் அந்த தவறை செய்ய எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. அதனால் இது வந்து கூலிக்காக வேலை செய்கிற கூட்டம். ஒரு 500 ரூபா கொடுத்தா அவங்க செய்ய சொன்னதை செய்வாங்க. அவங்க எதுக்காக செய்கிறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அதே மாதிரி தான் கர்நாடகாவில் காவேரியில் தண்ணி விடலன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உருவ பொம்மையை தூக்கிட்டு போய் ஒரு பிணமாகவே நடத்துனாங்க. அதுக்கு கூட கண்டித்து ஒரு அறிக்கை விடலை துப்பில்லாத முதல்வர். இந்த உருவ பொம்மை அறிக்கை சொல்கிறாருன்னா என்ன காரணம்? அவங்களுக்கு நாம் தமிழரை கண்டு ஒரு அச்சம், ஒரு பயம். நாங்கள் முன்னேறிக்கிட்டே வரோம், 26 2ஆவது இடத்து கண்டிப்பாக பிடிச்சிருவாங்கிற ஒரு அச்சம் அவங்க மனநிலையில் ஓடி இருக்கிறதுனால எங்களை வந்து அவமதிக்கிற மாதிரி அவங்க நடக்கிறதா அவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்க செஞ்ச அதே செயலை நாங்கள் செய்கிற கொஞ்சம் நேரம் ஆகாது. ஆனால் எங்கள் அண்ணன் எங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கல, எங்கள் தலைவர் அந்த வழியை காட்டலை. அதனால் நாங்கள் எங்கள் வழியில் நாங்கள் போயிட்டுருக்கோம். 26 மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். நன்றி.